எல்லாமே இருக்குது. நான் எல்லா விஷயத்துலையும் கோவப்படுவேன். எல்லா விஷயத்துலையும் கோவப்படுவேன். எனக்கு கிடைக்கிற உரிமை, நான் கொடுத்து காசு வாங்குற பொருளுக்கு காசு வாங்குறேன்னா அந்த பொருளுக்கான 100% எனக்கு கம்ப்ளீஷன் கிடைச்சா மட்டும்தான் நான் அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆவேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க போய் சொன்னால் கோவம் வரும். கூட இருக்கவங்களே ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ சம்பாதிக்கும் போது யாருன்னா கூட வந்தாங்கன்னா அந்த பணம் அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா எனக்கு கோவமா இருக்கும். இது வரைக்கும் என் கோவத்தை ஆட்டி காட்டினது இல்லை. அது நான் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க வேற மாதிரி என்ன பேட் வேர்ட்ஸ்ல திட்டுவாங்க. அப்போ எனக்கு கோவம் வரும். அது அவங்க ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணதப்போ அது பயங்கர கோவமா இருக்கும். யாரனா நம்மள எதுனாச்சும் மாதிரியாக பேசினாங்கன்னா அது கோவப்படுவேன். எந்தெந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் அமைதியாகிடுவேன். நான் சொல்லி என்ன விஷயம் கேட்குறேன்னா கோவம் வந்துடும். தி நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் எதுக்காக அதிகமாக கோவப்படுறாங்க, வாங்க மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த விஷயத்துக்கு அதிகமாக கோவப்படுவேன்னா யாரனா நம்மள எதுனாச்சும் மாதிரியாக பேசினாங்கன்னா அது கோவப்படுவேன். எந்தெந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் அமைதியாகிடுவேன். இப்போ நம்மளே ஒரு மாதிரியாக என்ன சொல்லுது, ஒரு மாதிரியாக சீப் பண்ணி பேசினாங்க அது கோவப்படுவேன். மிச்சப்படி எல்லாத்துக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன். நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு ரொம்ப அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆனது, ரொம்ப அதிகமாக கோவப்பட்டதுன்னா என்ன சொல்லுங்கள்? ரொம்ப கோவப்படணும்னு பார்த்தா எங்களே மாரி ஆளுங்களாலேயே கொஞ்சம் கோவப்பட்டுக்கிறேன். சின்ன சின்ன சண்டை வரும், திடீர்னு கோவம், அவ்வளோதான். அதோட 5 நிமிஷத்தில் நாங்கள் பேசிடுவோம். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். கோவப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப இழந்து நான் இம்பார்ட்டன்ஸ் விஷயத்தில் ரொம்ப கோவப்படுவேன் மேம். இப்போ எப்படின்னா, அது யாராக இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ, இப்போ நான் இருக்கேன்னா அவங்களுக்கு நான் என் ஃபுல் இம்பார்ட்டன்ஸை நான் கொடுக்கும்போது அவங்க எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு அது கோவமாகாது, அப்செட் ஆயிரும். ரொம்ப அதை தாங்கிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். என்னடா இது நம்ம அது எப்படி சொல்லுது, கொடுத்து வாங்க தானே. ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஸோ நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அது நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அது அவங்க ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணதப்போ அது பயங்கர கோபமாக இருக்கும். அது மட்டும்தான். ஆனால் யார்கிட்டே ரியாக்ட் பண்ணுறது இல்லை, நம்ம உண்டு அப்படியே போயிடுது. அவ்வளோதான், இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். நீங்கள் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே அப்படி தோணும்? அப்படி இல்லைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்க. இப்போ நோ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? பசிக்குது இல்லை, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. ஏன் பசிக்குது, உடம்பு வேலை செய்யுது அப்போ பசிக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடக்குது தான் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்போம். எதையுமே எதிர்பார்க்காம வாழ்கிறதுக்கு நம்ம புத்தரோ காந்தியோ கிடையாது, நம்ம சாதாரண மனுஷன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தானே பண்ணுறாங்க. ஒரு அம்மா குழந்தைய கொஞ்சிருது, அது சிரிக்கும்னு எதிர்பார்த்து தானே கொஞ்சிறாங்க. அதில் எந்த ஆதாயமும் இல்லைனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். கோவம் நம்மக்கிட்ட அன்வான்டாக சில விஷயம் இது பண்ணும்போது, நம்மளோட ஒரு பர்சன் கிட்ட நான் ஓப்பனாக ஃப்ராங்காக இருக்கும்போது அவங்க நம்மகிட்ட அட்வான்டேஜ் எடுத்து ஒரு விஷயத்த கேட்பாங்கல்ல, அப்போ கோவம். ஓகே, அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தால் கோவம் வரும். அட்வான்டேஜ் எடுத்து சில விஷயம் தப்பாக பேசுவாங்கல்ல, அது நான் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க வேற மாதிரி என்ன பேட் வேர்ட்ஸ்ல திட்டுவாங்க. அப்போ எனக்கு கோவம் வரும். அந்த மற்ற டைம்ல யாரு மேலே கோவப்பட மாட்டேன். ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு கேட்குறீங்களா? சைலண்டாக இருப்பேன். சீரியஸாக சைலண்டாக இருப்பேன். வேற என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன், சைலண்டாக இருந்துருவேன். ஒன் மோனிட்டா நம்ம பேசக்கூடாது, வார்த்தை விட்டுட்டா எனக்கு ஹர்ட் ஆகிடும்ல, அதனால நான் பேச மாட்டேன் அந்த இடத்துல. அவங்க ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நானும் பேசுவேன். அவங்க பேசினாதான் நான் பேசுவேன். அவங்க பேசினா நீங்களும் திரும்ப பேசுவேன். எனக்கு கூட எனக்கு பிடிக்காத விஷயத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாக்க கோவம் வரும். டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வரும். என்ன பண்ணுவீங்க? கோவம் வந்தா எப்படி உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் என் கோவத்தை ஆட்டி காட்டினது இல்லை. நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டு போயிடுவேன். அப்படியே எக்ஸ்ட்ரீமா நீங்க கோவப்பட்ட விஷயம் ஏதாவது சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்ட விஷயம்னாக்கா, நான் பிடிச்சிருந்த வாட்ச் உடனே விளாண்டுக்கு இருந்த வாக்கு சின்ன பிள்ளைங்க விளாண்டுக்கு இருந்தாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கோவம் வச்சா நான் எதுவும் பண்ண முடியாது என்னால். யார் நீங்களே உடச்சிட்டீங்களா? பல கிட்ஸ் விளாண்டுக்கு இருந்தாங்க, அதை கீழே விழுந்து உடஞ்சிச்சு, கிராக் ஆச்சு. ஸோ அது ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு கோவம் வந்துச்சா நான் எதுவும் பண்ண முடியாது அவங்கள. சரி பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். எதுவும் பண்ணதில்லை பெருசாக. ஏசுவேன். ஏசிடுவேன். என்ன லாங்குவேஜ் ப்ரோ இது? சரி, மலேசியாலேருந்து வந்திருக்கேன். மலேசியாவா? பணம் இல்லைன்னா கோவப்படுவேன். பணம் சம்பாதிக்கும் போது யாருன்னா கூட வந்தாங்கன்னா அந்த பணம் அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா எனக்கு கோவமா இருக்கும். வேற எந்த விஷயம் அதிகமா நீங்க கோவப்பட்டிருக்கீங்க? ஃப்ரெண்டு கிட்ட கோவப்படுவேன். ஏன்னா அவன் பேசிட்டு ஏன்னா நம்மள தப்பா பேசிட்டானா, அது கோவமா பண்ணிட்டானா நம்மளுக்கு கோவம் வரும்.
பார்ப்பேன். ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா அவனையே பார்த்துனே இருப்பேன். அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே மனசு இதுவாகிடும். அந்த கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திடுவேன். ரொம்ப அதிகமாக கோவம் வந்துச்சுன்னா திருப்பி யோசனை பண்ணி நின்னோடனையும் அவனை பார்த்தோன்னே அந்த கோவம்லாம் போயிடும். நம்மளுக்கு யாரு நம்ம சண்டை பிடிக்கணும்னு போகிறோமோ கோவத்தில் அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு வைக்கணும். என்னை இரிட்டேட் பண்ணா அதிகமாக பெருசாக கோவம் வந்து நீங்கள் பாசிட்டிவ் பண்ணுறது கூட இருக்கவங்களே ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? என்ன பண்ணாங்க, எதனால உங்களுக்கு அது பர்டிகுலராக அப்படி சொல்ல முடியல. அப்படி சொல்ல முடியாது. சரி, அப்போ நீங்கள் அந்த மாதிரி கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணி நீங்கள் சைலண்டாக போயிருக்கு. சைலண்டாக இருப்பீங்க? இந்த கோவம் வந்து அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நான் தனியாக சைலண்டாக இருப்பேன், தூங்கிடுவேன். ஓகே, தேங்க்யூ. கோவமா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன். சப்போஸ் கோவம் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் ஆகாது. என்ன பண்ண கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அவுட் ஸ்டாண்டிங் போயிடுச்சுன்னா அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா கேம்ஸு இல்லை வீடியோ இல்லை சாங்ஸு, அவ்வளோதான். எந்த விஷயம் உங்களுக்கு அதிகமாக கோவப்படுது? அப்படிலாம் ப்ரெஷர் தான். இப்போ நான் இருக்க ஃபீல்டு வந்து சேல்ஸு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது வீட்டில் கால் பண்ணி ஏதாவது பேசும்போது ப்ரெஷர் வரும். அப்போ டென்ஷன் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி ரிலாக்ஸாக போகும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதிகமாக கோவம் வருமா? எனக்கு நிறையா கோவம் வரும். அதிகமாக எதுக்கு கோவம் வரும்னா, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க போய் சொன்னால் கோவம் வரும். இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு கொஞ்சம் நேர்மையாக இருந்தால் பிடிக்கும். அந்த நேரத்துக்கு போய் சொன்னால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சுச்சுவேஷனை வந்து கடத்திடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கோவம் வரப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி கோப்பப் பண்ணுவீங்க? ஆங்கர் எப்படி கோப்பப் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? அந்த இடத்துல கேட்குறீங்களா இல்லை பொதுவாகவே? ஆக்சுவலி மென்டல், ஃபிசிக்கல் இது ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். மென்டலுக்கு ஒரு ஹேபிட் வந்து மெடிடேட் பண்ணுவேன். ஃபிசிக்கல் அதுக்கு வந்து ஐ டூ சைக்கிளிங். இது ரெண்டு பண்ணாலுமே கொஞ்சம் ஆங்கர் கோப்பப் பண்ணிடலாம். அதிகமாக கோவப்படுற விஷயம் வந்து நம்மளை யாருன்னா இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து கோவம் வரும். எல்லாருக்குமே வர கோவம் தான். ஆனால் கோவம் வரக்கூடாது, என்னை நானே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம், மெச்சூரிட்டி சொல்ல முடியாது, ஒரு வயது பக்குவம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவம் வந்து எல்லாமே சால்வாக போகுது. ஒரு சில விஷயத்துல நான் ரொம்ப கோவப்படுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான காசு கொடுத்து நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அந்த பொருளுக்கான வறுத்து வந்து எனக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த இடத்துல நான் சமாதானமாக இருப்பேன். பட் அந்த இடத்துல நான் ஒரு 25 ரூபா கொடுத்து ஒரு டீ வாங்குறேன், ஆனால் எனக்கு டீ சூடாக இல்லை, சக்கரை கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல நான் கோவப்படுவேன். ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்குறேன். அப்போ நான் என்னோட மணியை வந்து வேல்யூ பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் கோவப்படுவேன். ஸோ இந்த மாதிரி கோவப்பட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் போன விஷயம் அதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ், நான் எது கொடுத்து வாங்கணும்னு நினச்சாலும் அதில் எனக்கு ஃபுல்ஃபில் கிடைக்கணும். அந்த ஃபுல்ஃபில் நான் கிடைக்கலன்னா கம்பல்சரி நான் வந்து என்னோட கோவம் வந்து வெளிப்படும். எப்படி சொல்கிறீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு டிஃபன் வாங்கினேன். என்னோடய சிஸ்டர்ஸுக்கு தான் வாங்கினேன். அந்த டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வாங்கினேன், சூடே இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்து சிஸ்டருக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அந்த புளிப்பாக அந்த இட்லியை அவங்க எப்படியோ சாப்பிட்ருக்காங்க. 3 இட்லி வாங்கிட்டு போனால் 2 இட்லி சாப்பிட்டாங்க. எப்படியோ ஒரு இட்லி எங்களை கொடுத்தாங்க, நான் வாயில் வச்சு நல்லாவே இல்லை. உடனே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நேராக அவங்ககிட்ட போயிட்டு கோவப்பட்டேன். அந்த இடத்துல நான் கோவப்படணும். நம்ம படலைன்னா மற்றவங்களும் இதை நம்பி அந்த ஹோட்டல் நம்பி வாங்குவாங்க. அதனால் நான் என்னோடய ஐடியாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கிற உரிமை, நான் கொடுத்து காசு வாங்குற பொருளுக்கு காசு வாங்குறேன்னா அந்த பொருளுக்கான 100% எனக்கு கம்ப்ளீஷன் கிடைச்சா மட்டும்தான் நான் அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆவேன். அது வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன். அப்போ அந்த இடத்துல எல்லா விஷயத்துலையுமே நம்ம கோவப்படணும் நான் சொல்ல வரேன். எந்த விஷயத்தில் நம்ம கோவப்படணுமோ அந்த விஷயத்தில் கோவப்படணும். எதில் கோவப்படக்கூடாதோ அதில் கோவப்படவே கூடாது. எல்லா விஷயத்துக்கும் கோவம் வரும். பேட் வேர்ட்ஸில் திட்டுவோம் எல்லாரும். கோவம் வந்தால் எல்லோரும் பேட் வேர்ட்ஸில் கேட்போம். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா நிறைய இருக்குது. ஆமாம், செப்பரேட்டாக ஒன்று சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குது. நான் எல்லா விஷயத்துலையும் கோவப்படுவேன். அது சொல்ல தெரியலையா? எக்ஸ்ட்ரீமா இதுவரை எதுக்கு கோவப்பட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயம், லைக் வீட்டில் அண்ணாலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து சாப்பாடு பிடிச்சி சாப்பிட்டா காண்டாகும், சாப்பாடுலாம் பிடிக்கும் சாப்பிட்டா காண்டாவது. வேற எதுக்கு?
நான் சொல்லி எதனா விஷயம் கேட்குறேன்னா கோவம் வந்துடும். கோவம் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? உடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வேற என்ன பண்ணுவீங்க? திட்டுவேன், அவள் தான், வேற எதுவும் பண்ண மாட்டேன். வேற எதுவும் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சிரேன் அலாங் வித் கேமராமேன் வினோத்.